ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஏப்ரல் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய இன்னும் ஒரு சில தினங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பார்க்க போகிறாங்க அப்படின்னு தான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே அந்த மாதத்தில் அவர்களுடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தாங்க பலன்கள் கிடைக்கும். இதில் ராசி ரீதியாகவும் சரி, நட்சத்திர ரீதியாகவும் சரி, நல்ல வித்தியாசங்கள் அப்படின்றது காணப்படும். ஸோ அப்படி பார்க்கையில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, மேலும் நட்சத்திர ரீதியாக என்ன மாற்றங்கள் எல்லாம் சந்திக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி எல்லாம் தெளிவாக தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2025ஆம் ஆண்டினுடைய 4வது மாதமான ஏப்ரல் மாதம் கிட்டத்தட்ட நம்ம ஏப்ரல் மாதத்தினுடைய இறுதியை நம்ம நெருங்கிட்டோங்க. இன்னும் 10 நாட்கள் தான் இருக்குது இந்த மாதம் முடிய போகுது. ஸோ இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னா, 10ஆம் தேதி அன்றைக்கே புதன் பகவான் சுகஸ்தானத்திலேருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறி இருந்துட்டார். 14ஆம் தேதி அன்றைக்கி சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருணு ரோகஸ்தானத்துக்கு மாறி இருக்காரு. இதைத் தொடர்ந்து 26ஆம் தேதி அன்னைக்கு ராகு பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கும், கேது பகவான் லாபஸ்தானத்திலிருந்து தொழில்ஸ்தானத்துக்கு மாற இருக்காங்க. 30ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருணு ரோகஸ்தானத்துக்கு மாறுறாங்க. ஸோ இந்த கிரக அமைப்புகளினுடைய அடிப்படையில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். பொதுவாக எப்போதுமே விருச்சிக ராசி நேயர்கள் புகழ் அப்படின்றதுக்கு அடிமையாக இருக்கக்கூடியவர்கள். அந்த புகழ் மட்டுமே குறிக்கோளாக வச்சுக்கிட்டு செயல்படக்கூடியவங்கன்னா அவங்க விருச்சிக ராசி நேயர்களாக தாங்க இருக்க முடியும். ஏன்னா இவங்க இதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையை சூப்பராக மாற்றிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே நடுநிலைத்தன்மையோடு இருக்கக்கூடியவர்களில் இவர்களும் ஒருவர் தாங்க. அப்படிப்பட்ட விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய இறுதி 10 நாட்களுக்குள்ள கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்களானது நடக்க இருக்குது. அதாவது இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்களாக இருந்தாலுமே, அதாவது 1க்கு 10ஆக உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. நிறைய சாதனைகள் அப்படின்றது நிகழும். பல நிகழ்த்தி புகழ் பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். வாழ்க்கை துணை வகையில் தகுந்த ஒத்துழைப்பு அப்படிங்கிறதும் உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதார நிலையில் உயர்வுகள் அப்படிங்கிறதும் ஈஸியாகவே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்குங்க. வீடு, மனை, வாகனம் இப்படி எல்லா விஷயத்தினுடைய தொடர்பாகவும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே அனுகூலமாகவே நடக்க இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி, அதாவது உத்தியோகம்னு எடுத்துக்கிட்டிங்களா தனியார் துறையாக இருக்கலாம் அல்லது அரசு துறையாக இருக்கலாம், எதில் வேலை செய்துட்டு இருந்தாலுமே உங்களுடைய மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் நிறைய விஷயங்களானது நடக்கும். அதாவது உங்களுக்கு நிறைய பணி வாய்ப்புகள் அப்படின்றது கிடைக்குங்க. அதையெல்லாம் நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. அரசு சுற்றுலாத்துறையில் பணிபுரியக்கூடிய அதிகாரிகளாக இருக்கீங்க, இல்லை தனியார் சுற்றுலாத்துறை நிறுவனங்களில் அதிகாரிகளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். பொருளாதார நிலையை நீங்கள் உயர்த்துவதற்கு இந்த ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானது. தொழிலதிபர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமில் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. நல்ல வியாபார வாய்ப்புகள் எல்லாம் கூட கிடைக்குங்க. மேலும் புதிய சந்தை வாய்ப்புகளை பெறுவதற்குரிய நேரமாகவும் இந்த காலகட்டங்கள் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வியாபாரத்திற்கும் சரி, புதுசாக வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த டைமில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அதற்குரிய அமைப்புகள்லாம் இருக்குது. பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கூட வேலை செய்யக்கூடியவங்ககிட்ட மறைமுகமான ஒரு சில நெருக்கடிகளை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இது இந்த டைமில் உங்களுக்கு கொஞ்சம் கவலைகளை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. அதனால் இது போன்ற விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. மேலும் இந்த டைமில் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு அப்படிங்கிறது குறைவாக தான் கிடைக்கும். தைரியமான குணங்களோடு நீங்கள் பணி செஞ்சீங்க அப்படின்னா மட்டும்தான் எல்லா வகையிலுமே நல்ல பலன் இருக்குங்க. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் சின்ன சின்னதாக நிறைய இடர்பாடுகளை எல்லாம் பார்க்க வேண்டி இருக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, டெக்னிக்கல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சூப்பரான ஒரு நேரம்னு சொல்லலாம். ஏன்னா நல்ல ஒரு மேன்மை காணப்படுது. பிற நாடுகளுக்கு போய் நீங்கள் பணியாற்றணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அதற்குரிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க. புகழ், பாராட்டு இதெல்லாம் கிடைக்கலையே அப்படின்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. ஸோ வெற்றிக்கான சரியான விஷயங்களை நீங்கள் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா போதும், கண்டிப்பாக உங்களுக்கு தான் வெற்றிக்கு இணையானது கிடைக்கும். அற்புதமான கிரக சூழ்நிலைகள் தான் விருச்சிக ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு. இருந்தாலுமே அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நிலை இருக்குது. நல்லபடியான ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இது வரைக்கும் கிடைக்காத மதிப்பு, மரியாதை எல்லாமே இப்போ மற்றவர்களிடத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க.
ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பணத்தை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொருத்தங்களுடைய சூழ்நிலைகளை பொறுத்து உங்களுக்கு கரெக்டாக என்ன தசாபுத்தியானது நடக்குது அப்படின்றதையும் கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா அதன் அடிப்படையில் கூட பலன்கள் அப்படிங்கிறது மாறுபாடு அடையும். நம்பிக்கையானவர்கள்ட்ட மட்டும் நீங்கள் பணத்தை கொடுத்து வைங்க. தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. உயர் பதவிகளை எதிர்நோக்கி காத்துட்ருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு நிலையானது கிடைக்குங்க. மாணவர்களுக்கும் பார்த்திங்கன்னா படிப்பில் சிறப்பான ஒரு பலன்களை வந்து உங்களால் பார்க்க முடியும். கல்வி ஆண்டில் நீங்கள் விரும்பிய பாடம் உங்களுக்கு நிச்சயமாக வந்து கிடைக்கும். அதிக உழைப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை இதை 3ஐயும் நீங்கள் இழக்காமல் இருந்தீங்க அப்படின்னாவே போதுங்க, நல்ல ஒரு நிலைக்கு வந்து வர முடியும். கட்டாயமாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்றது ரொம்பவே வந்து நல்லபடியாக தான் வந்து அமைஞ்சிருக்கு. ஆனால் நட்சத்திர ரீதியாக என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கிது அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஏன்னா நட்சத்திர ரீதியாகவும் ஒரு சில பலன்கள் அப்படின்றது கட்டாயமாக மாறுபாடு அடைய ஆரம்பிக்கும். ஏன்னா எல்லாருக்குமே எல்லா ராசியும் நட்சத்திரமும் வந்து ஒன்றா இருக்கிறது கிடையாது. மேலும் தசா புத்திகளை பொறுத்தும் பலன்கள் அப்படின்றது மாறுபாடு அடையும். அந்த வரிசையில் விசாகம் 4ஆம் பாதத்தை உடைய விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய இறுதி நாட்களில் மரியாதை, கௌரவம் எல்லாமே வந்து கிடைக்குங்க. எல்லா தரப்பினரிடமிருந்தும் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். ஸோ நன்மை தீமைகள் இதெல்லாம் பற்றிலாம் கவலைப்படாதீங்க. தலை நிமிர்ந்து வந்து நீங்கள் நடங்க. எல்லா விஷயமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். தொழில், வியாபாரம் இதுவும் கூட உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து கொடுக்குங்க. போட்டிகள் யார் இருந்தாலுமே எல்லாம் வந்து விலக ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ தொழில் தொடர்பான தகராறுகள் கூட விலக ஆரம்பிச்சிடும். எதிர்பார்த்த லாபத்தை கட்டாயமாக இந்த டைமில் நீங்கள் பெற முடியும். மேலும் நிறைய கடன் பிரச்சனைகளோடு இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த கடன் பிரச்சனைகளும் வந்து தீர ஆரம்பிக்கும். அடுத்ததாக அனுசம் நட்சத்திரம். அனுசம் நட்சத்திரத்தை உடைய விருச்சிக ராசி நேயர்களுக்கு கடைசி 10 நாட்களான இந்த ஏப்ரல் மாதத்தில் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குறதன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் அப்படின்றது ஏற்படலாம். ஸோ அந்த செலவுகள் கூட உங்களுக்கு மகிழ்ச்சியை தாங்க ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உறவினர்களுடைய வருகை இந்த மாதம் இருக்குது. ஸோ இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்றது கிடைக்கும். ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு வாக்குவாதங்கள் கூட வந்து செய்ய வேண்டி வருங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்த்துக்கோங்க, அதுதான் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுறதன் மூலமாக நிறைய கருத்து வேற்றுமாறுகள் ஏற்படாமல் வந்து தவிர்க்க முடியும். ஸோ பிள்ளைங்கக்கிட்டையும் கொஞ்சம் அனுசரணையாக வந்து நடந்துக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்பவே நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். கேட்டைய நட்சத்திரத்தை உடைய விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த டைமில் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே கீழே வேலை செய்யக்கூடியவங்களால் தாங்க நல்ல லாபம் கிடைக்க போகுது. ஸோ மேலதிகாரிகளுக்கு உங்களுடைய பணியாளர்கள் மூலமாக தான் நீங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து பார்க்க வேண்டியிருக்கும். சரக்குகளையும் கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க, அதுவும் உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா எந்த ஒரு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேலை செய்துட்டு இருந்தாலும் சரி, அந்த வேலையை முடிக்கிறதுல ரொம்பவே வேகம் வந்து காட்டுவீங்க. இதனால் அந்த வேலை எளிமையாக உங்களால் முடிக்க முடியும். சக ஊழியர்களிடம் வந்து நீங்கள் பழகும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க. மேலும் உங்களுக்கு அவங்களுடைய உதவிகளும் வந்து கிடைக்குங்க. ஸோ சரியான நேரத்தில் கிடைக்கக்கூடிய உதவிகள் தான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே இந்த காலகட்டங்களில் ரொம்பவே வந்து பொறுமையாக இருக்கணும். கூடவே நட்சத்திர ரீதியாகவும் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படுங்க. இந்த டைமில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை விருச்சிக ராசி நேயர்களே அடைய போகிறீங்க, நட்சத்திர ரீதியாக என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் பார்க்க போகிறீங்க அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த ஏப்ரல் மாதத்தில் மீதம் இருக்கக்கூடிய 10 நாட்களில் உங்களுக்கு சிறப்பாக இருக்க ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகிறதுக்கு எளிமையாக செய்யக்கூடிய பரிகார முறைகளையும் இந்த பதிவில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ மிஸ் பண்ணாமல் அதையும் வந்து செய்து பயன்பெறுங்க. ஆன்மீக ரீதியாக கிரக அமைப்புகள் சரியில்லாத காலகட்டங்களில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் தாங்க நமக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும். ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போது விருச்சிக ராசி நேயர்கள் இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய இறுதி 10 நாட்கள் உங்களுக்கு அற்புதமாக அமைவதற்கு செவ்வாய்க்கிழமை தோறும் அம்பாள் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு காலையில் 3 முறை வந்து வளம் வந்து வழிபாடு செய்துட்டு வாங்க, நல்லதே நடக்கும். மேலும் இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம நாட்களாக மாதத்தினுடைய தொடக்கமான 4 மற்றும் 5 ஆகிய 2 நாட்கள்லேயே வந்து முடிஞ்சிருச்சு. இந்த மாதத்தினுடைய இறுதியில் சந்திராஷ்டமம் உங்களுக்கு வந்து கிடையாது. ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை. இந்த பதிவில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களானது உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களை தவறாமல் வந்து எங்களோட பகிர்ந்துக்கோங்க. மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இணைந்திருங்க. கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க.
இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.